வணக்கம் சரண்யா. வணக்கம் சுஜி. ஆமாம் சரண்யா, இப்போ இந்த என்ன பேச வந்திருக்கோம் தெரியுமா? என்ன சர்ச்சை நாயகனை பற்றி பேச வந்திருக்கோம். நாங்கள் எப்பவே எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கேன் யாரை பற்றி பேச. ஆமாம், நாங்கள் இப்போ பேச வந்திருக்குது பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா. இவர் கடந்த நாட்களில் பாராளுமன்றத்தில் ஒரு அவரோட விவாதத்தின் போது ஒரு வேர்டை சொல்லியிருந்தார். அந்த வேர்டுன்னு சொல்லும் போது எல்லாத்துக்கும் தெரியும், சரியா? இப்போ பாருங்கள், அது என்ன சொன்னாருன்றதை பார்த்துட்டு வரலாம். நாங்கள் ஜனாதிபதி அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு வந்து புக்கை உடுத்து விட்டு போயிருக்கிறார். நாங்கள் புக்கை கேட்கவில்லை ஜனாதிபதியிடம். நாங்கள் கேட்டது வழிவடக்கில் இருக்கின்ற காணிகளை விடுவீங்கள். அப்போ இதில் அவர் என்ன தெரிவிக்கிறாரு? இந்த பொங்கல் பற்றி தான் அவர் சொல்கிறாருன்னா. ஆனால் இப்போ இந்த பொங்கல் இல்லை இங்கே பிரச்சனை. அவர் தமிழில் புக்கைன்னு சரியாக சொல்கிறாரு, ஆனால் சிங்களத்துக்கு போகும்போது அவர் கொஞ்சம் மாற்றி வேறொரு வேர்டுன்னு சொல்கிறாரு. அதையும் எடுத்து என்னன்னு சொல்கிறாரு, தமிழில் புக்கை மட்டும்தான் வேர்ட், வேறொரு வார்த்தை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ இதை நான் எங்கடையும் ஒரு பொறுப்பு இருக்குன்னா சரண்யா, கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்கணும். அப்போ உண்மைக்கும் புக்கை மட்டும்தான் தமிழில் வேர்டா? இது புக்கை தானா? முதல்ல அதுதான் நம்ம பார்க்கணும். ஆமாம். இப்போ என்னென்ன சுஜி, புக்கை அப்படின்னு சொல்லக்குள்ள சில தமிழர்களுக்கு தெரியும், வடக்கு கிழக்கு தமிழர்களுக்கு தெரியும். ஆனால் சிங்களவர்களுக்கு அவர் சொன்ன வார்த்தை ஒரு வேறு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அது நாங்கள் அங்கே தான் ஒரு விஷயத்தை பார்க்கணும். புக்கை அப்படின்னு சொல்லும்போது அதில் இருக்க அந்த உச்சரிப்பும் அவர் சொன்ன அந்த 2 எழுத்து வார்த்தையில் இருக்க அதை நாங்கள் இப்போ நிகழ்ச்சியில் இப்படி சொல்கிறது அநாகரிகமான ஒரு விஷயம்ன்றதுனால நான் அந்த வார்த்தையை நாகரிகம் கருதி அதை சொல்லலாம். ஆனால் அவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், அந்த புக்கைன்னு சொல்லும்போது இருக்க அந்த வார உச்சரிப்புக்கும் அவர் சொன்ன வேர்டுக்கு இருக்க உச்சரிப்புக்கும் பாரிய வித்தியாசங்கள் இருக்குது. அப்போ நாங்கள் புக்கை அப்படின்றத தான் நாங்கள் உச்சரித்து சொல்கிறோம். அவர் சொன்ன வேர்டு இப்போ இது சொல்லும்போது சிங்கள மக்களாக இருந்தாலும் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் நாங்கள் ஒரு பேச்சு வழக்கில் சொல்லிகிட்டு இருக்கும்போது கேட்குறவங்க அதை டக்குன்னு வேறு மாதிரி அப்சர்வ் பண்ணிக்குவாங்க. ஆனால் நாங்கள் ஒரு விஷயத்தை உறுத்து சொல்லும்போது அது வேறு மாதிரி சொல்லும்போது வேறு மாதிரி தான் போகுதுன்னா. ஆமாம், அந்த வகையில் சுற்றி இந்த புக்கை அப்படின்னு சொன்னால் வடக்கு கிழக்கு மக்கள் சாதாரணமாக பொங்கல் சாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. புக்கை சாதம், புக்கை பொங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிலாம் கேட்பாங்க. இது தொடர்பாக நம்ம ஒரு ஆய்வை மேற்கொண்டிருந்தோம். அதாவது திறந்த பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளர் தேவகௌரி அவர்களை, தமிழ் விரிவுரையாளர் தேவகௌரி அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் இந்த விடயங்களை தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் அவர் தெரிவித்திருந்த ஒரு விடயமானது இது ஒரு தமிழ் வார்த்தை தான். இது சங்க காலத்திலிருந்து வந்ததாக தான் சொல்லியிருந்தார். இப்போ சங்க காலத்தை பற்றி பார்க்கும்போது ஒரு இனத்தை பற்றி அறிஞ்சுக்கணுமா இருந்தால் சுற்றி அந்த காலத்தில் தோற்றம் பெற்ற இலக்கியங்கள் வாயிலாக தான் நம்ம அறிஞ்சு கொள்ள முடியும். அதே மாதிரி சங்க காலத்தில் 2 திணைகள் காணப்படுது. ஒன்று அகத்திணை, இன்னொன்று புறத்திணை. அகத்திணைனா காதல் சார்ந்த வாழ்க்கையை சொல்கிறது, அதே மாதிரி புறத்திணைனா போர், அது மாதிரியான விடயங்களை சொல்கிறது. இந்த புறத்திணை பற்றி கூறுகிற ஒரு இலக்கியம் தான் புறநானூறு. இந்த புறநானூரில் 84வது பாடலில் இந்த புட்கை அப்படின்ற சொல்லி ஒரு பாடல் இருக்குது. இந்த புட்கை சம்பந்தமான பாடல்கள். அங்கே புட்கைன்னு சொல்கிற விஷயம் என்னென்னா கூழை தான் இங்கே புட்கைன்னு சொல்கிறாங்க. புட்கைன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த புட்கை அப்படின்ற வார்த்தை தான் மருவி தற்போது புக்கை அப்படின்னு, பொங்கலுக்கு புக்கை, அதே சாதத்துக்கு புக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. இது நிறைய வார்த்தைகளை நாங்கள் எடுக்கும்போது விரிவுரையாளர் தேவகௌரி அவங்க தெரிவித்த ஒரு விடயம்தான். அதாவது காலத்திற்கு ஏற்ப சொல் மாற்றங்கள் ஏற்படும். அதாவது நாங்கள் இப்போ பேசுகிற இந்த பேச்சு வழக்காக இருக்கட்டும், சில காலங்கள் போகும்போது இது மருவி அது அந்த வேர்ட் நாங்கள் இப்போ சொல்கிற வார்த்தை அது வேறு வார்த்தையாக மாற்றமடையலாம். நாகரிகம் மாறுகிறது, பண்பாடு மாறுகிறது, அது போன்ற வார்த்தைகளுமே மாறும். அப்போ இந்த புட்கை அப்படின்றது தான் அது மருவி புக்கையாக மாறி இருக்கு. அப்போ இதில் நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த வடக்கு கிழக்கு மக்கள் பொங்கல்னு சொல்கிறதே இல்லை. அவங்க புக்கைன்றதை தான் யூஸ் பண்ணுவாங்க. அது பொதுவாக தெரியும். இலங்கையை பொறுத்தவரையில், இந்த இலங்கையில் இந்தியாவை பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு பிரதேசங்களுக்கும் ஒவ்வொரு பேச்சு வழக்கு இருக்குது. அது மாதிரி தான் இலங்கையில் வடக்கில் ஒரு மாதிரி பேசுவாங்க, கிழக்கில் ஒரு மாதிரி பேசுவாங்க, மலையகத்தில் ஒரு மாதிரி பேசுவாங்க, கொழும்புல வேறு மாதிரி பேசுவாங்க. இப்படி காலி பக்கம் இருக்க தமிழர்கள் இன்னொரு மாதிரி
பேசுவாங்க. இப்படி ஒவ்வொரு பக்கமும் இருக்கிறவங்க ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க. ஆனால் இந்த வடக்கு தமிழர்களோட தமிழை பார்க்கும்போது அது ஒரு அழகான தமிழ். பொதுவாகவே எல்லாரும் ஏற்றுக்கொள்ள ஒரு விடயம், அவங்க உச்சரிப்பில் நல்லாவே தேர்ச்சி பெற்றவங்களாக இருப்பாங்க. இன்னொன்று, அவங்க அந்த பழங்காலத்து தமிழை வந்து இன்னும் ஒன்றிச்சு தான் அவங்களோட பேச்சு வழக்கு இருந்துட்டு இருக்குது. அந்த மாதிரி வந்தது தான் இந்த புட்கை அப்படின்றது இப்போ புக்கையாக வந்திருக்கு. அது வந்து இன்னும் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து சாதாரணமாக பாட்சோறுன்னு சொன்னாலும் பொங்கலுக்கு வந்து அவங்க வந்து புக்கைன்றது தான் அவங்களோட வேர்டே. அந்த புக்கை பொங்கிட்டீங்களா அப்படின்ற மாதிரி அந்த வேர்டு அப்படி தான் இருக்குது. ஆனால் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் அந்த பாராளுமன்றத்தில் தெரிவிக்கிறாரு, புக்கைக்கு வந்து வேறொரு தமிழ் வேர்டு இல்லை அப்படின்ற மாதிரி சிங்களத்தில் தெரிவிச்சிருந்தாரு. ஆனால் நாங்கள் இது தொடர்புலையும் விரிவுரையாளர் அவங்ககிட்ட கேட்கும்போது பொங்கல் அப்படின்றதும் தமிழ் வேர்டு தான். சாதாரணமாக எல்லாருமே புக்கைன்னு சொல்கிறதில்ல. இப்போ நாங்கள் சொன்ன மாதிரி இந்த வடக்கு கிழக்கில் உள்ளவங்க பெரும்பாலும் அவங்க பொங்கல்னே யூஸ் பண்ண மாட்டாங்க, அவங்க புக்கை தான். அந்த மாதிரி மற்ற சைடில் உள்ளவங்க, இப்போ மற்ற பிரதேசங்களில் வாழ்கிறவங்க பொங்கல் தான். இங்கே யாரும் மற்ற பிரதேசங்களில் உள்ளவங்க வந்து கூடுதலாக புக்கைன்னு, அதாவது வடக்கு கிழக்கில் இருக்கவங்க கொழும்புலையோ மலையத்துலேயோ வாழ்கிறவங்க புக்கைன்னு சொல்லலாம். ஆனால் அந்த பிரதேசங்களை பூர்வீகமாக கொண்டவங்க பொங்கல்னு மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ அவர் சொன்னது வந்து இந்த புக்கைன்றது சுத்த தமிழ் வேர்ட் தான். அதாவது புக்கை இல்லை புட்கை அப்படின்றது. இன்னொரு விஷயமா சொல்லி கவனிக்கணும் என்னன்னா, இந்த புட்கைன்றது பொங்கலுக்கு மட்டும் அவங்க சொல்றது இல்லை, சாதம். ஆமாம், அதாவது இந்த குழைந்த அரிசி வந்து பாலோட சேர்த்து செய்கிற உணவுகள், அதாவது அரிசியில் வந்து செய்கிற குழைந்த உணவுகளுக்கு வந்து புட்கை அப்படின்ற ஒரு பொதுவான வேர்ட் தான் அது. அதனால தான் அந்த சங்க காலத்தில் வந்து கூழ் கஞ்சி போன்ற உணவுகளுக்கு வந்து இந்த புட்கை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. இன்னொரு விஷயம் நாங்கள் கவனிக்கணும், இவர் தமிழ், அதாவது ஒரே டைமில் சேம் டைமில் தமிழில் சொல்லும்போது புக்கைன்னு வர அதே வேர்டு சிங்களத்தில் அதே டைம் லைனில் சிங்களத்தில் சொல்லும்போது எப்படி வேறொரு வேர்டாக அது வந்து இதே உச்சரிப்பு அங்கேயும் வரணும். ஆமாம், நீங்கள் வந்து சிங்களம் தெரியாமல் பேசுகிறதா இருந்தாலும் அந்த நான் என்ன பேரை வந்து மாறும். அதுதான் இப்போ நாங்கள் ஒரு பொருளுக்கு ஒரு பேர் வச்சுருக்கோம்னு சொல்லும்போது, உதாரணமாக எங்களோட பேர்கள் எடுத்துட்டாலும் அதை வந்து நாங்கள் சிங்களத்தில் ஒரு மாதிரியும் தமிழில் ஒரு மாதிரியும் சொல்ல போகிறதில்ல, எங்களுக்கு அந்த பேர் தான். அந்த மாதிரி தான் இந்த பொங்கல்ன்ற இந்த புக்கைன்ற வார்த்தையும் இப்போ நாங்கள் புட்கை மருவி புக்கையாக வந்துருச்சு, அதனால் நாங்கள் இப்போ புக்கைனே யூஸ் பண்ணுவோமே. அப்போ இந்த புக்கைன்ற வேர்டு அதே நேரத்தில் ஒரே நேரத்தில் தமிழில் அவர் விளக்கம் கொடுக்கும்போது புக்கைன்னு சொல்கிறவருக்கு சிங்களத்தில் வரும்போது அது எப்படி மாறுபடும். அதோடு அது வந்து தமிழில் புக்கைன்ற வேர்டு மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறதும் ஒரு விளையாட்டு தகவல். அப்போ இது வந்து இவர் வேணும்னு செய்தாரா இல்லை அவர் வந்து அங்கே தவறுதலாக செய்தாருன்றது அவருக்கு தெரிஞ்ச ஒரு விடயம், உட்பட்ட ஒரு விடயம். இருந்தாலும் பாராளுமன்றம் மாதிரி ஒரு இடத்துல மக்கள் பிரதிநிதிகள் அவையில் ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறது வந்து ஒரு தவறான விடயம். இப்போ நாங்கள் பார்க்கணும், ஏன் இப்போ இவர் புக்கையை பற்றி பேசினாரு அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது. ஜனாதிபதி யாழ்ப்பாணம் சென்றிருந்த டைம் வந்து இவர் வந்து இப்போ அங்கே யாழ்ப்பாணம் போயிட்டு பொங்கல் விழா கொண்டாடுறது பெரிய விஷயம் இல்லை, அதையும் தாண்டி யாழ்ப்பாணத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அதை பார்க்கணும்னு தான் அவர் சொல்லியிருந்தார். ஆனால் இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஜனாதிபதியை ஒரு அது வந்து எப்படி சொல்கிறது, ஜனாதிபதியை நோக்கமாக கொண்டு அவர் சொன்ன ஒரு தகாத வார்த்தை தான். அதாவது அந்த சிங்களத்தில் இருக்க வேர்டை சொல்லி ஜனாதிபதி யாழ் மக்களுக்கு இதை கொடுத்தாரு, யாழ் மக்கள் ஜனாதிபதிக்கு இதை கொடுத்தாங்க, இதை யாழ் மக்களுக்கு இந்த விடயத்தை அந்த வார்த்தையை சொல்லி இதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிதான் அவர் சொல்லியிருந்தார். யாழ்ப்பாணத்திலே புக்கை என்பது ஒரு மிகப்பெரிய உணவு. ஜனாதிபதி அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு வந்து புக்கை உடுத்து விட்டு போயிருக்கிறார். நாங்கள் புக்கை கேட்கவில்லை. அப்போ இவர் அந்த இடத்துல வந்து ஜனாதிபதிக்கு அதை சுட்டி காட்டணுமென்ற நோக்கத்தில் மெயினாக அதை சொன்னதாக தான் பார்க்குறவங்களுக்கு வந்து அது விளங்கும். காரணம் செஞ்சு இவர் போகிற இடமெல்லாம் சர்ச்சை தான், இவருடைய வார்த்தைகள் எல்லாமே சர்ச்சையாக தான் இருக்கிற சந்தர்ப்பத்தில் தான் இவர் இப்போ வேர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கிறார். அதுதான் இப்போ சிங்களம் தமிழ் மக்கள் வந்து சிங்களம் தெரியாமல் சிங்கள தடுமாறி சிங்களத்தை பேசுகிறது தப்பில்லை. ஆனால் ஒரு வார்த்தையை நான் வந்து வேணுமென்றே
தமிழில் வேணுமெண்டே அந்த வார்த்தையை தவறாக பேசுகிறதுன்றது தவறான ஒரு விடயம்தான். அப்போ அந்த மாதிரி இவர் அங்கே அட்ரஸ் பண்ணியிருந்தார். அதனால தான் இதுக்கு ஒரு தெளிவாக வழங்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் இதுக்கான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு தமிழில் புட்கைன்ற வேர்ட் மட்டும்தான் இருக்குதா, பொங்கல் தமிழ் வேர்டு இல்லையா என்பதை உங்களுக்கு விளங்கப்படுத்தணும் அப்படின்றதுக்காக. இது சிங்களத்துலேயும் பெரிய பொருளாகவே வந்துருந்துச்சு சிங்கள மீடியாஸில். இவர் இப்படி சொல்லிட்டார் அப்படின்றது இதுதான் அதுக்கான ஒரு தெளிவுபடுத்தலாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். இது போன்ற தகவல்கள் உங்களுடைய கையடக்க தொலைபேசிகள் அதே போன்று நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற சோஷியல் மீடியாவுக்கு வரக்கூடும். இது தொடர்பான உண்மைகளை கண்டறிய வேண்டும் என்றால் எங்களுக்கு அதை வந்து நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அனுப்பி வைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் சுற்றி 0771514696 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அழைத்து அல்லது வாட்ஸ்அப் ஊடாக மெசேஜ் செய்தும் உங்களுக்கு ஏதாவது கிளைம்ஸ் இருந்ததுன்றால் அது தொடர்பில் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். வாட்ஸ்அப்பில் எங்களோடு தொடர்ந்து இணைந்திருக்கலாம். அதே போன்று எங்களோட சமூக ஊடக பக்கங்களையும் நீங்கள் ஃபாலோ செய்து வைத்து கொண்டீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன சரிங்க? ஆமாம் சரி. எனவே மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.